Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சுவையான மீன் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மீன் ஊறுகாய் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட்டான மீன் பாத்தீங்கன்னா சூரை மீன். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி பண்ணும்போது மீனில் இருக்கிற மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகாது ஃப்ரை பண்ணும்போது. அண்ட் அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா மீனோட நல்லா கம்பைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த பிக்கிள் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைட் 10 minutes, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 10 minutes, டோட்டல் 20 minutes ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஊறுகாயில் மீன் வாசனை வர தொடங்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெளியே நல்லா ப்ரௌன் கலரில் இருந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மீன் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு எடுத்துக்கங்க. இதோட இஞ்சி சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மீன் இங்கே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த நல்லெண்ணெயில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதோட வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவு அந்த அளவு புளி வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த ஊறுகாய்க்கு தேவையான மசால் பொடி சேர்த்துடலாம். வத்தப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதோட மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மசாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் வினிகர் சேர்க்குறோம். வினிகர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வினிகர் சேர்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே வந்து தாங்காது. நீங்கள் 1 வீக்கில் காலி பண்ணுறதா இருந்தால் வினிகர் சேர்க்க வேணாம். 1 வாரத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வினிகர் சேர்க்கணும். இப்போ வினிகர் சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனை இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 1 to 1 செகண்ட் நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப மெயின் திங் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரை ஜாரில் இதை மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவே ஒரு சுவையான மீன் ஊறுகாய் நம்ம ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா 3 to 4 months உங்களுக்கு தாராளமாக வரும். இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வீக்கில் காலி பண்ணுறதா இருந்தால் வினிகர் தேவையில்லை. மோர் தென் 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வினிகர் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஏன்னா நான்வெஜ்ங்கிறப்போ நான் வினிகர் ஊற்றினா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.